ஹாய், வணக்கம் எல்லாருக்குங்க. நம்ம இன்னைக்கு அகைன் அரசியல்வாதிகளை பற்றித்தான் பேச போகிறோமே தவிர அரசியலை பற்றி பேசுறதில்லை. நம்ம சேனல் வந்து அரசியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம், உறவுகள் பற்றி பேசலாம், வேலை வாய்ப்புகள் பற்றி பேசலாம், மற்றும் வெவ்வேறு டாபிக்கள் பேசுவோம். பட் அரசியலையும் ரிலிஜனையும் நம்ம தனியாக தான் வச்சிருக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். அரசியல் பற்றி மதம். பட் இன்னைக்கு என்னங்க, நீங்க இப்போ படத்திலே மேலே போட்டிருக்கீங்க, பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், புதிதாக பதவியேற்றிருக்கும் துணை முதல்வர், கவர்னர் ரவி, அதுபோக செந்தில் பாலாஜி, எல்லாருமே அரசியல்வாதி தானுங்க. அரசியல்வாதி படத்தை போட்டுவிட்டு அரசியல் பேசலன்னா எப்படி? ஆமாங்க, அதுதான் இந்த அரசியல் மாற்றம். இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதாவது நீங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளாக தமிழ் அரசியல் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அது வந்து நாட் ஒன்லி உதயநிதி ஸ்டாலின் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் பதவி ஏற்றிருக்கிறது இல்லைங்க. ஒரு பதவி போனதும், ஒரு இலாக்கா மாற்றப்பட்டதும் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம முதல்வர் போய் பிரதம மந்திரி சந்திருக்கிறாரு. அதில் வந்திருந்தது, அதில் எப்படி இருந்த மீட்டிங்னா மிக நன்றாக போனது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி கேட்டேன். கல்வி அமைச்சத்துக்கான நிதி ரிலீஸ் பண்ண கேட்டேன். அதாவது இந்த 3 மொழி கொள்கை, 2 மொழிக்கு பிரச்சனையில் கொஞ்சம் மத்திய அரசு தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய கல்வி நிதியினால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை என்று அவரிடம் கேட்டிருக்கிறேன். சென்னை மெட்ரோ 66,000 கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான மத்திய அரசின் பங்களிப்பை கொடுக்க வேண்டும் வலியுறுத்தினேன்னு சொல்லியிருந்தாரு. அதுபோல் அப்புறம் வேற என்ன சொன்னாரா, 15 நிமிடம் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் அது மொத்தமாக 40 நிமிடம் நீடித்தது. இதில் இருந்தது எப்படி எங்கள் சந்திப்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் அப்புறமா வந்து நியூஸில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து அஃபிஷியல் மீட்டிங். அதில் வந்து அஃபிஷியல் மீட்டிங் அதிகாரப்பூர்வமான சந்திப்பு. அப்போ அதிகாரிகளும் கூட வந்திருக்காங்க. அடுத்த ஒரு 15 நிமிஷம் முதல்வரும் பிரதமரும் தனியார் பேசியிருக்காங்கன்னு வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான அதிகரிக்குன்னு நினைக்கிறதுக்கப்ப அடுத்த நாளே நியூஸ் வந்துருச்சு. இந்த மாற்றங்கள் அமைச்சரவை மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன. இந்த அமைச்சரவைகளை வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜி சேர்க்கப்பட்டிருக்கிறார். முந்தி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்ப கவர்னர் RN ரவி வந்து அவர் நடுவில் வந்து பதவி நீக்கம் செய்தார். அதாவது மினிஸ்டர்ஸ் ஆக்குபை போஸ்ட் டியூரிங் தி ப்ளஷர் அட் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்மெண்ட். அது ப்ளஷருங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. முதலமைச்சர் ரெக்கமெண்ட் செய்வார், அதை கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஆஸ் லாங் அஸ் கவர்னர் தேர் என்ஜாய் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னருங்கிறது சட்டப்படியான வார்த்தை. கவர்னருக்கு பிடிச்சிருந்தாத்தே மந்திரிகள் பதவியில் இருக்கலாம். ஆனால் கவர்னர் வந்து முதலமைச்சரோட ரெக்கமெண்டேஷன் படித்து வேலை பார்க்கணும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். அவர் அரெஸ்ட் பண்ணி இல்லை இலாக்கா இல்லாத மந்திரின்னு உள்ளே இருந்தப்ப ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் நம்ம கவர்னர் RN ரவி ஒரு ஆர்டர் போட்டார், ஐ வித்ட்ரா மை ப்ளஷர், அதாவது என்னுடைய விருப்பத்தை செந்தில் பாலாஜி பதவியிலிருந்து விலக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது செந்தில் பாலாஜி பதவியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. பட் இமீடியட்லி அதே நாளில் நைட்லேயே அந்த ஆர்டரை வித்ட்ரா பண்ணிட்டார். அந்த ஆர்டரை வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஏன்னா ஹோம் மினிஸ்டர் நம்ம அமித்ஷாட்டு அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துன்னு சொன்னாங்க, இது சரியில்லை கான்ஸ்டியூஷன் படின்னு, அது வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஆனால் நேற்று வந்து செந்தில் பாலாஜிக்கு இப்போ அவர் ஜாமீனில் தான் வந்திருக்காரு, கேஸ் நடக்க போகிறது. ஆனால் அவர் இன்னொரு அமைச்சர்கள் சேர்ப்பதை பற்றி கவர்னர் வந்து எந்த விதமான ப்ரொட்டஸ்ட் பண்ணல, அது எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் அமைச்சர் பொன்முடிட்டு இருந்து உயர்கல்வித்துறை மாற்றப்பட்டுள்ளது. நம்ம எல்லாரும் தெரியும், உயர்கல்வித்துறைக்கும் அமைச்சருக்கும் கவர்னருக்கும் ஒரு லடாய், அதாவது நல்ல உறவில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அதனால துணைவேந்தர் நியமனங்கள், பட்டமளிப்பு விழாக்கள் சர்ச்சையாயிட்டு இருக்கு. அதை நீக்கிட்டாங்க. இது வந்து ஒரு காம்ப்ரமைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே, இட்ஸ் நாட் ஏடிஎம்கே, டிஎம்கே, பவரில் இருக்கிறது டிஎம்கே. நாங்கள் வந்து செந்தில் பாலாஜியை கொண்டு வர்றோம் உள்ள, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்போ நாங்கள் பொன்முடியில் எழுதிட்டு நாங்கள் உயர்கல்வித்துறை, இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாமா, 2 பேரும் ஒரு புரிதல் ஆகிருக்கு. இது சென்ட்ரல் லெவலில், இது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிரதமர் முதல்வர் சமயத்தில் எல்லாமே பெரிய லெவலில் முடிவு பண்ணுறது. சரி, இதுதான் அரசியல். இதில் என்னங்க நீ இவ்வளோ நேரம் அரசியலே பேசிட்டு இருக்கீங்க, இதில் அரசியலே இல்லைங்கிறீங்களா? என்ன இது அரசியல் நடந்த அதிகார மாற்றங்கள். இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லப்படுது. நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பொருளாதார வகையில் தமிழகத்திற்கு நல்லது.
அதுதான் என்னோட பாயிண்ட். எப்படி தமிழகத்திற்கு எப்படி நல்லதுன்னா, தமிழகத்திற்கு மத்திய அரசின் நிதி அதிகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது மத்திய அரசோட இணக்கமான ஒரு போக்கை கடைபிடித்தால் அந்தந்த மாநிலங்களுக்கு நல்ல ஒரு நிதி கிடைக்கும். இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு தான். ஏன்னா மத்திய அரசுக்கு வந்து டிஸ்கிரிஷனரி பவருங்கிறது ரொம்ப உண்டு. அதாவது நம்ம கவுன்சிலில் இருக்க எம்எல்ஏக்கே, ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிறையா அந்த தொகுதியில் அந்த குடி தண்ணி, ரோடு போகிற நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ண பவர் உண்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிஸ்கிரிஷன் உண்டு. இந்த மெட்ரோ பணிகளுக்கான திட்டம்ங்கிற வந்து யாரோட திட்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பேசிட்டு போயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது வந்து மாநில அரசின் திட்டம் தான், அதனால் மத்திய அரசு நிதி ஒதுக்கி செய்யாது. திரும்ப அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கோரிக்கையில் அப்போ நம்ம அவர் கொடுத்த படிக்கிறப்ப அவங்களுக்கே கன்வின்ஸ் ஆகாமல் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அதில் ஒற்றுமை இல்லை. அது நம்ம ஒத்துக்கிறதுக்கு எனக்கு கடைசியில் வந்து அவங்க கையில் பவர் இருக்குது, கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது வந்து இவங்க மத்திய அரசோடு இருக்காமல் போகிறப்ப அவங்களுக்கு மெட்ரோ திட்டத்தின் நிதி கிடைக்கலாம். அவங்க எதுக்காக கொடுக்கணும்? நீங்கள் போய் சும்மா இப்போ பார்த்துட்டு இருந்தால் கொடுத்துருவாங்களா? பார்த்துட்டு இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் பின்னாடி இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை தெரிஞ்சவன பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அவங்க வந்து நிதிஷ்குமார் மேல், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மேலே தான் டிபெண்டாக இருக்காங்க. ஸோ அங்கே பின்னாடி ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம். அவங்க வித்ட்ரா பண்ணாலும் மெஜாரிட்டி இருக்காது. அதே நேரத்தில் நம்ம தமிழக டிஎம்கே கையில் 22 எம்பி இருக்காங்க. ஸோ இவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது இவங்க இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் அவங்க ஆதரவை கொண்டால் விலக்கிக் கொள்கிறேன் என்று மிரட்டினால் எங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட் இருக்குது, நீ ரொம்ப மிரட்டாதான் அவங்க சொல்லலாம். அப்படிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து அரசியல் விளையாட்டு அவங்க கொஞ்சம் அடக்கி வசிப்பாங்க. அப்படியே விலக்கிக்கிட்டாலும் டிஎம்கே அங்கே மத்திய அமைச்சர்கள் ஜாயின் பண்ணால் நல்லது. அது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன இந்த டிஸ்கிரிப்ஷன் பவர் நிறைய இருக்குதுங்க. கொஞ்சம் பின்னால் ஹிஸ்ட்ரி வரலாற்றை புரட்டி பார்த்தால் டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்தாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் முதல்ல ஏற்கனவே பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அங்கே உறவுன்னு சொல்கிறதா கூட்டுன்னு சொல்கிறதா அந்த கூட்டில் இருந்தாங்க. நிறைய டிஎம்கே மினிஸ்டராக இருந்தாங்க. நம்ம டிஆர் பாலு வந்து அங்கே வந்து மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து தான் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ 4 வழிச்சாலைகள் எவ்வளவோ இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவர் தமிழ்நாட்டில் நிறைய நிதியை ஒதுக்குனாங்க. அப்போ வந்து பார்லிமெண்ட்லேயே அவரை கொஸ்டின் பண்ணாங்க வடக்கத்திய எம்பிக்கள், நீங்கள் தமிழ்நாட்டுக்கே அதிக நிதிகள் ஒதுக்கிட்டு ரோடுகளை போகிறீங்கன்னு. அதுக்கு அவர் போல்டு அடித்தார். ஆமாம், அதனால என்ன, தமிழ்நாடு இந்தியாவிலான்னு இருக்குது அப்படின்னு. அப்போ தமிழ்நாடு இம்ப்ரூவ் ஆனால் இந்தியாவும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அதாவது அந்த பவர் இருக்குது. ஒரு டிஸ்கிரிஷனரி பவருங்கிறது வந்து அங்கே மத்திய அமைச்சர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் கடல் வழித்துறை அமைச்சராக இருந்தனால தான் சென்னையில் இப்போ வந்து இந்த கடல் நீர் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குதுங்க, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எங்கே அமைக்கிறது வந்து நம்ம அமைச்சரோட பொறுப்பில் வந்துடும். இதை வந்து நம்ம யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆந்திரா அமைச்சர் இருந்தாலும் ஆந்திரா கொஸ்டின் போட்டிருப்பாங்க, மும்பை அமைச்சர் இது மகாராஷ்டிரா அமைச்சர் மும்பையில் போட்டிருக்கலாம், கேரளா அமைச்சர் கேரளாவில் போட்டிருப்பாங்க. ஸோ மத்தியில் அமைச்சராக இருப்பது பவர் தேவை தான். சொன்னீங்கன்னா அது சுனாமி எச்சரிக்கை மையம் ஒன்று ஹைதராபாத்தில் இருக்குங்க. ஹைதராபாத்தில் என்ன பீச்சாக இருக்குது? கிடையாது. பட் அப்போ வந்து ஆந்திரா யாரோ ஒரு அரசியல் அதிகாரிகள் பிரச்சனை அங்கே வந்திருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த ரோடு போட்டது சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி பல்கலைக்கழகம் வருது. அதே மாதிரி முக அழகிரி வந்து மதுரை எம்பி, அவர் நம்ம முதலமைச்சர் அண்ணன், அவர் மத்தியில் ரசாயன உரத்துறை அமைச்சராக இருந்தார் 2009 2014 வரைக்கும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், மதுரையில் வந்து இந்த சிட்பட்டுன்னு சொல்கிறார், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதோட ஒரு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டருங்க கொண்டு வந்தார். மதுரையில் அந்த அளவுக்கு ரசாயன தொழிற்சாலை கிடையாது. பட் அவருக்கு இருக்க அவர் பவர், அமைச்சருங்கிறப்ப அவர் கையில் ஒரு பவர் இருக்குது. எங்கே எதை வைக்கலாம், எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யலாம், எந்த இன்ஸ்டியூட் வைக்கலாம், அந்த மாதிரி பவரை கொண்டு வந்தார். இதெல்லாம் வந்து நல்லது, மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த மாதிரி பிஜேபி டிஎம்கேக்கும் புரிதல் வருது, நல்லது. மக்களுக்கோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அது போக உறவுகள் நன்றாக இருக்கிறது வந்து ஆல்வேஸ் நல்லது தான். இதைத்தாங்க நான் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம அரசியலை பற்றி பேசலை, மக்களுக்கு நல்லதுன்றது சொல்கிறேன். ஸோ டாப் லெவலில் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் இப்போ நம்ம லோக்கல் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நம்ம அரசியல்காரங்களுக்காக உங்கள் நண்பர்களையும் உறவுகளையும் பைத்து கொள்ளாதீர்கள்.
இதெல்லாம் மாறும். அரசியலில் வந்து தேர் இஸ் அ சேயிங், பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள். அதாவது நடக்க முடியாததெல்லாம் நடத்தி காட்டுறது தான் அரசியல். ஆனால் உங்கள் உறவினர்களோட சண்டை நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க, நேரடியாக கூட சண்டை போடுவாங்க அவங்கள அரசியல் வெறுப்புகளுக்காக, உறவினர் நண்பர்களோட. அது வந்து உறவுகளை பாதிக்கும். நீங்கள் கடைசியில் கீழ்நல மட்டத்தில் பாதிக்கப்படுவீர்கள் உறவுகள். ஆனால் மேலே அவங்க யார் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு டிஎம்கே தேவைப்படுதுன்னா டிஎம்கேக்கு பிஜேபி தேவைப்படுது. அவங்க எங்களுக்கு ஃபண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க அவங்களோட ஜாயின் பண்ணி மினிஸ்டர் போஸ்ட் வாங்கலாம். அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க சொல்லி கொடுக்கலாம். மத்தியிலிருந்து ரெண்டுமே எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும் என்றே நம்புவோம். இப்போ நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தமிழக தலைவரை பற்றி பேச போகிறோங்க. அவர் பெரிய அரசியல் ஆளுமை. அவர் பிறந்த ஊர்லேருந்து நம்ம பேசலாம்னு இருக்கேன். கொஞ்சம் ஏதாவது கெஸ் பண்ணி சொல்கிறீங்களா? அக்டோபர் 1, 2 தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெரிய தலைவர். கெஸ் பண்ணியிருப்பேன். நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேச போகிறோங்க. அக்டோபர் 2 அவர் மறைந்த நாள். அவர் பிறந்த ஊரான விருதுநகர்லேருந்து அவர் ஏன்னா என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மக்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி அடுத்த வீடியோ பற்றியும் கமெண்ட்டை கொடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.